பரமசிவனுக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பாங்கில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவர் தான் இசைஞானி இளையராஜா. அவரை பற்றி 1000 விதமான விமர்சனங்கள் வந்திருக்கு. 1000 விதமான பாராட்டுகள் வரும்போதெல்லாம் கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் இருக்க அவர், விமர்சனங்கள் வரும்போது ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார். என்ன தெரியுமா? சிரிக்கிறது. மனம் விட்டு சிரிப்பாராம். அவருக்கு நெருக்கமானவர்கள் சொல்கிறது அதுதான். அவருக்கு கோபம் வராது. கோபம் வந்து நம்ம பார்த்துருக்க சந்தர்ப்பங்கள் மிக குறைவு. ஆனால் அதெல்லாம் அறச்சீற்றம்னு சொல்லுவோம்ல, நியாயமான காரணங்களுக்காக தான். தன்னை பற்றி சொல்லும்போது அவர்களை எதிரிகளை புறக்கணிப்பாரே தவிர, தவறாக விமர்சனம் செய்பவர்களை பார்த்து மௌனமாக சிரிப்பாரே தவிர, ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்கிறதெல்லாம் கிடையாது. அதனால தான் அவர் இன்றைக்கும் ஒரு பொக்கிஷமாக மட்டுமல்ல, புதிர் பெட்டகமாகவும் இருக்கார் அவர். ஸோ இப்போ நம்ம எதுக்கு சொல்ல வந்தோம்னா, மோடி அவர்களை பற்றி புத்தகம் வெளியான போது அதில் முகவுரை எழுதினார் இசைஞானி. அதற்கு எத்தனை விதமான விமர்சனங்கள் வந்ததுன்றது நம்மளுக்கு தெரியும். இவர்களுடைய மனசில் ஒரு அரசியலை வச்சுக்கிட்டு, அந்த அரசியல் சட்டகத்துக்குள்ளே இளையராஜா பொருந்தி வரலைங்கிறதால கொந்தளிப்பாகி, அவரை பற்றி எவ்வளோ மோசமான விமர்சனங்களை சமூக ஊடகங்களில் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம